வில்லிவாக்கத்துல ஆதவர்ஜுனா அவர்கள் ஸ்டேஜ்ல எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது பாட்டில் வந்து விழுந்து பெண்கள் இருந்த கூட்டத்துக்கு வந்த பெண்கள் மேல அந்த பாட்டில் வந்து வீசப்பட்டது. அந்த பாட்டில் துகள்களை எடுத்து காயமுற்றார்கள், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, ட்ராமா கேர்ல இருக்காங்க. சேர்த்து சொல்லு. அதுவுமே வந்து டிஎம்கே தான் பண்ணுனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க. ரெண்டு விஷயம் சொல்றேன். என்ன நடந்தாலும் டிஎம்கே அப்படின்னு வரனால தான் அந்த போலீஸே வந்துட்டு அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இது வந்து இரு தரப்பினர்களுக்கிடையே வந்து சண்டை, அந்த இதுல வந்து பாட்டில் வீசப்பட்டது அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. எது நடந்தாலும் அதே டிஎம்கே அப்படிங்கிற ஒரு விஷயம் முன் வருது. யார் இங்க ஆட்சியில் இருக்கா? பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? பாயிண்ட் 2, அது என்ன பாட்டில்? பாட்டில பாத்தீங்களா? டாஸ்மாக் பாட்டில். அப்ப அது திமுக பொறுப்பு இல்லையா? பாயிண்ட் 3, அந்த ஆளுங்க யாருன்னு ஒரு போஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. அது ஆமா இல்லைன்னு மறுக்க வேண்டியதோ ஊர்ஜிதப்படுத்த வேண்டியதோ யாரு? திமுக ஒரு அமைச்சர் பக்கத்துல இந்த 2 பசங்களும் அந்த கருப்பு சோப்பு துண்டை போட்டு நிக்கிறதா ஒரு போஸ்ட் வளர்ந்துகிட்டு இருக்கு. அது உண்மை பொய்ன்னு கூட இன்னும் பேச ஆள் இல்லை. இது 3 என்னோட அடிப்படை கேள்விகள். அந்த ஆளுங்க யாருன்ற ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணிடுச்சா போலீஸ்? சொல்லுங்க. இல்ல. ஏன் தப்பு பண்ணியிருக்கான்? அவன் யாருன்னு விசாரிக்கிறதுக்கு தெரியணும். முகத்தை மூடி கூட்டிட்டு போறீங்க, பேரை ரிலீஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்? யார் கொடுத்த அழுத்தம்? இப்ப நான் கேட்கிறேன், இவ்வளவு குற்றங்கள் இவ்வளவு கேள்விகள் நான் எடுக்கிறேன். இது அவன் இல்ல, திமுக காரன் இல்லன்றதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க. கேவலமா வெக்கமே இல்லாம இதெல்லாம் நாங்க பார்த்தாச்சு, நீங்களே பண்ணுவீங்க. எதுக்கு நாங்க பண்ணணும்? இந்த இடத்துல அந்த இடத்துல கூட்டத்துல வந்து அந்த கூட்டத்தை கபலீகரம் பண்றதுக்கோ ஏதாவது ஒரு துர்சம்பவத்தை ஏற்படுத்துறதுக்கோ நீங்க வரிசையா ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். 1 இல்ல 2 இல்ல, ஒன்னொடத்தையும் ப்ரூஃபோட நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். இல்லங்க அப்படி நடக்காதுன்னு கண்ணை மூடிக்கிட்டா உலக உருளாதுன்னு சொல்ற மாதிரியே இருக்கு. அது எப்படின்னு சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. அவன் திமுக காரனா இருக்க மாட்டான்றதுக்கு நீங்க ஒரு சப்ஸ்டான்ஷியேட்டிங் பாயிண்ட் எவிடன்ஸ். திமுக காரன் மட்டும் தான் டிவிக்கு எதிரியா? ஆமா, அப்படிதானே இருக்கு. திமுக தான் இந்த மாநிலத்தை நாசம் பண்ணி வச்சிருக்கு. திமுக தான் எங்க ஆட்சியில இருக்கு. திமுக வீழ்த்தா நாங்க வந்திருக்கோம். திமுக தான் எங்க அரசியல் எதிரி. திமுக மட்டும் தான் வந்து எலெக்ஷன்ல நிக்கிறாங்களா? திமுக தான் எங்களுக்கு எதிரி. இந்த இடத்துல நீங்க 4 முனை 40 முனை போட்டின்னு வைங்க. மக்கள் யாரு வேணும் யாரு வேணாம்னு டிசைட் பண்றதோ ஒரு தேர்தல். ஸ்டாலின் வேண்டான்றதுக்கும் விஜய் வேணும்ன்றதுக்கு தான் இந்த தேர்தல் நான் சொல்றேன். அப்ப யார் யார் போட்டி நீங்களே சொல்லுங்க. மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறதுல தப்பு கிடையாது. மாற்றம் வரணும், கண்டிப்பா அது எல்லா மக்களும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. ரெண்டாவது நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, பிஜேபின்னு ஒண்ணு இருக்கு. எங்க இருக்கு? பிஜேபின்னு ஒண்ணு இருக்கு. எங்க இருக்கு? ஏன் அதை பத்தி விஜய் பேச மாட்டாங்க? எங்க இருக்குன்னு முதல்ல சொல்லுங்க, அப்புறம் அதை பத்தி பேசலாம். தமிழகத்துல எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்காங்க, எத்தனை சதவீத வாக்கு வச்சிருக்காங்க, மக்கள் அவங்க மேல எங்க அங்கீகாரம் வச்சிருக்காங்க? முதல் கேள்வி. ரெண்டாவது, இது நடக்கிறது ஒரு மாநில சட்டமன்றத்துக்கான தேர்தல். இங்க பிஜேபின்றது ஒரு நெக்லிஜிபிள் ஃபோர்ஸ். அவங்க இன்னொருத்தரோட கூட்டல அதுதாங்க சொல்றேன். 27 சீட்ல நிக்கிற ஒரு கட்சிக்கும் 234 சீட்ல நிக்கிற ஒரு கட்சிக்கு வித்தியாசம் இல்ல. நாங்க யார்கிட்ட பேசணும்? நாங்க 234 தொகுதி 234 தொகுதியில இருந்தாலும் இருந்த கட்சிக்கும் இப்ப வந்த கட்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. எவ்வளவு நாளா இருக்கிறோம்னு முக்கியம் இல்ல, எப்ப வந்தோம் வந்திருக்கிறது யாருன்றதுதான் முக்கியம். இவ்வளவு நாள் இங்க தலைவர் இல்லாம நீங்க இருக்கிற இடத்துல இருக்கிறவங்க வச்சு முட்டு கொடுத்துட்டு இருந்த ஒரு ஆட்சி நடக்குது. இன்னைக்கு மக்கள் தலைவர் வந்துட்டாரு. அந்த கூட்டத்தை நீங்க பாக்குறீங்க. முதல்வர் கூட்டத்திலயோ துணை முதல்வர் கூட்டத்திலயோ எங்கேயாவது கூட்டம் வருதா? ரோட் ஷோ போறீங்களா? ஆள் இருக்குதா? இங்க வர்ற கூட்டத்தை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு மனசு இல்ல, அதை கெடுக்கிறதுக்கு வேற சதி பண்றீங்க. இப்ப சொல்லுங்க, யார் தலைவன்?